வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் ஜோதிடம் டாக்ஸ் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரிங்க, நம்ம இப்போ மார்ச் மாதம் பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதம் ரொம்ப புனிதமான மாதம். அதுவும் உங்களுக்கு மாசி மகம்லாம் வருது. மார்ச் 2ஆம் தேதியே ரொம்ப புனிதமான நாள். இதில் நம்ம உங்கள் ராசி லக்னத்துக்கு எது எதெல்லாம் முக்கியமான விஷயங்கள், என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், அதுக்கு என்னென்ன தெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணால் நம்ம ஒன்றும் வாழ்க்கையில் மென்மேலும் வளர போகிறோன்றது இதில் சொல்ல போகிறோம். முக்கியமாக உங்களுடைய வேலை, பிஸ்னஸ், திருமணம், குழந்தை பேர், அதுக்கப்புறம் வெளிநாடு போகிற யோகங்கள், படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா முக்கியமான தகவலும் சொல்ல போகிறோம். கூர்ந்து கவனிங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ரிசல்ட் எடுக்கலாம். ரிஷப ராசி, ரிஷப லக்னம், இவங்களுக்கும் டைம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு சனி பயிற்சிலாம் இல்லை, ஆனால் சனி பகவான் 3ஆம் பார்வையை பார்த்துட்டு இருக்காரு. அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். ஆனால் காலமாடு மாதிரி தான் முட்டி நகர்த்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரிங்களா? எது இதெல்லாம் நல்லது இருக்குது, கையில் பணம் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நல்லா வின் பண்ணுவீங்க. இதில் நிறைய பேர் மீடியா துறை, பத்திரிகை துறை, பேங்கிங் இண்டஸ்ட்ரி இதிலலாம் வேலை செய்வீங்க. இதில் இது சம்மந்தமாக வேலைகள் தேடுவீங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் நீங்கள் ப்ரொஃபஷனல் மட்டும் இல்லை, பர்சனல் லைஃப்பில் எடுக்கிற முயற்சிகள், திருமணத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, லவ்வை மேரேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஏதாவது மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறீங்க, இதுக்கெல்லாம் டைம் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது. முக்கியமாக இதுக்கெல்லாம் செலவாகும். எனக்கு கடன் பிரச்சனைகள் இருக்குது, இல்லை கல்யாணத்துக்கு கடன் வேணும், இல்லை நிறைய பேர்ட்ட பணம் இருக்கும், எனக்கு எடுத்து செய்யவே ஆள் இல்லை சார். நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள். இதில் உங்களுக்கு பண உதவியும் கிடைக்கும். உங்களுடைய மக்கள் உதவி யாராவது இல்லை நான் பார்த்துக்கிறேன், வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட தோள் மேலே கை போட்டு நம்மளை கூப்பிட்டு போகிற அளவுக்கு ஒரு சப்போர்ட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். இது இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னா குருமார்கள் வழிபாடு பண்ணுங்கள். ராகவேந்திரர், சத்யசாய் பாபா, இல்லை உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற ஜீவசமாதி கோவில்கள். நம்ம ஊருங்களில் அவ்வளோ ஜீவசமாதி இருக்குங்க. ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்கும் ஒரு ஜீவசமாதி இருக்குது. நம்ம தான் தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதை தேடி பாருங்கள், பக்கத்தில் என்ன இருக்குன்னு தேடி பாருங்கள். ஜீவசமாதிகளில் போய்ட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து வழிபட்டுட்டு வாங்க. இதெல்லாம் பண்ண வாழ்க்கையில் ஒன்றும் நல்லா முன்னேற்றம் வரும். முக்கியமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க வெளிநாடு போகிறதுக்கு, பிஸ்னஸை இன்னும் பெருசாக்கிறதுக்கெலாம் நிறைய வழிகள் இருக்குது. நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் ஏதாவது நஷ்டம் வர மாதிரி இருக்குது, பணம் குறைவாகிற மாதிரி இருக்குது சார்னா, அதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வேறு ஏதாவது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது தான் போடலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. பணம் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லிட்டோன்றதுக்காக அங்கே ஒரு பிளாட்டை சொன்னாங்க, இங்கே ஒரு ஸ்டாக் மார்க்கெட் சொன்னாங்கன்னு எடுத்து போய் போடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டெல்லாம் சுக்கிரன் வீடுனால ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் அதில் போட்டால் உங்களுக்கு ரிட்டர்ன் வருமா, எந்த தொழிலில் போட்டால் வருமானம் எனக்கு திரும்பி வரும்ன்றத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போடுறது ரொம்ப நல்லதுங்க. அது ரொம்ப நல்ல சிறப்பு. மற்றபடி ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் கொஞ்சம் பெருசாக சண்டை போடாமல் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் பொறுமைசாலி தான், இன்னும் பொறுமையாக இருக்கணும். உங்களுடைய ஸ்ட்ரென்த் இது நிலத்தத்துவ வீடு. சரிங்களா? அதனால் உங்களுக்கு சாப்பிட பிடிக்கும். நீங்கள் சாப்பாடு மற்றவங்களுக்கு வாங்கியும் தாங்க. ஸ்வீட் பொருளை வீட்டுக்கு போகும்போதே பால்கோவா அந்த மாதிரி ஸ்வீட்டு பொருளாக வாங்கிட்டு போங்க. வெளியே தியேட்டருங்களுக்கு அப்படி இல்லைன்னா எந்த படம் நல்ல படமாக குடும்பத்தோடு பார்க்குற எந்த நல்ல படம் வந்தாலும் தியேட்டருக்கு போயிட்டு வாங்க. அது பெரிய சுக்கிரன் எனர்ஜி. அது போயிட்டு வர குடும்பத்தில் இருக்க சந்தோஷங்கள் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடுகள் இதையும் நீங்கள் பண்ணிட்டு வரலாம். மற்றபடி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை சீரமைகிறதுக்கு நீங்கள் நல்ல வழிபட வேண்டிய தெய்வம் இவங்க வழிபடலாம். மகாலட்சுமி தாயார், வள்ளி, முருகன், வள்ளி. இப்போ வள்ளிக்கே நிறைய கோயில் இருக்குங்க. திருத்தணி இருக்குது, வள்ளியூர் இருக்குது. இந்த மாதிரி வள்ளி அம்சமாக இருக்கிற கோவில்கள் வேலூர்லலாம் இருக்குது, திருச்செந்தூரில் இருக்குது. அங்கே வழிபட்டு வர சுக்கிரன் எனர்ஜி ரொம்ப நல்ல பவராக இருக்குங்க. அது உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வித சந்தோஷங்களும் உங்களுக்கு அம்மா கொட்டி தருவாங்க. சரிங்களா? இதை தவிர்த்து இதை தாண்டி நீங்கள் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்தது, ஏன்னா டயபெட்டிஸ்னு டக்குன்னு ட்ரிகர் ஆகிடும் ரிஷப ராசி லக்னத்துக்கு. அதுமாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் அதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாகவே குணமடைஞ்சிடும். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமையும். ஸோ உங்கள் ஜாதகத்துக்கு என்னென்னலாம் முக்கியமான விஷயங்கள், ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும், ப்ராஃபிட் எப்படி இருக்கும்,
கல்யாணம் யாருக்கு ஆகும், யாருக்கு ஆகாது, மகப்பேறுக்கு யாருக்கு நல்ல டைம் இருக்குது, உடல்நிலை எப்படி இருக்குது, வெளிநாடு போகிறதுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் யார் எப்படி வின் பண்ணுவீங்க, எதிரிகள் கிட்டேருந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஒரு ஓவராலாக பொதுவாக சொல்லியிருக்கோம். தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ஒரு ராசியும் 1,00,00,000 பேர் இருக்காங்க. அதுவும் வெளிநாட்டில் இருக்கவங்களாம் எடுத்திங்கன்னா இன்னும் கணக்கு பெருசாக போயிட்டுருக்கு. அதனால் இது எல்லாமே நம்ம ஒரு பொதுவான பலன்கள்லாம் சொல்லியிருக்கோம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட சார் இல்லை, ஏன்னா இப்போ நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மிக்ஸாக வரும். சில பேர் நன்றிங்க ஐயா, ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க ஐயா, நல்லதாக சொன்னீங்க ஐயா, நன்றின்னு இருக்கும். இன்னொரு சைடு எனக்கு நடக்கலான்னு இருக்கும். நடக்கலைன்னா அப்போ வந்து நீங்கள் லக்னமோ லக்னமோ ராசியை ஏதோ குழப்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். இது ஒன்று. அப்படி இல்லைன்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் வேறு ஏதோ கிரக கோளாறுகள் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதெல்லாம் தனியாக அந்த ஜாதகம் பார்த்தா தான் நமக்கு என்ன விஷயம், என்ன பண்ணணுன்றது தெரியும். சரிங்களா? அதனால் இது பொது பலன். இதை நீங்கள் ட்ரை பண்ணாலே சூப்பராக ரிசல்ட் வரும். இதை தாண்டி உங்களுக்கு ஏதோ நடக்கலைன்னா தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், ஒரு நல்ல ரிசல்ட் வரும். அதுக்கான பரிகாரங்களும் நம்ம சொல்லிட்டு வரலாம். முக்கியமாக இந்த மாதம் மாசி மகம் வருது. மார்ச் 2 மாசி மகம்லாம் புனித ஆறுங்களே அவங்க கர்மாவை கடிக்கிற நாள். அதனால் உங்களுக்கு பக்கத்தில் எந்த கோவில், சிவன் கோவில் இருக்கோ அங்கே போய் மாசி மகத்தை கொண்டாடுங்க. உங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் மென்மேலும் சிறப்படைக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த தெய்வ வழிபாட்டு கூடவே நம்ம இந்த தானியங்கள்லாம் சில சொல்லியிருப்போம். சில பரிகார முறைகள், வாழ்வியல் பரிகார முறைகள்லாம் நிறைய இருக்குங்க. கோவில், தானியங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். பொதுவாக இதுதான் எல்லாருக்கும் புரியுதுன்றதை சொல்லியிருக்கோம். ஆனால் இதை தாண்டி வாழ்வியல் பரிகாரங்கள், மெட்டல் தெரப்பின்லாம் இருக்குது. உலோகங்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கோவில்கள்லாம் எதுக்கு எந்திரம் வைக்கிறாங்க, கலசம்லாம் எதுக்கு உலோகத்தில் வைக்கிறாங்க, உலோகங்கள் வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். கலர்களை வச்சு அவ்வளோ மேஜிக் பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு தெரியணும்னா என் நம்பர் இருக்குது கீழே, தாராளமாக கால் பண்ணுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் சொல்லி அதுக்கு எது, அதாவது நம்ம இந்த ஜாதகம் வச்சு 100% எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட முடியும்னா உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படிலாம் கிளியர் ஆகாது. ஆனால் இப்போ ஒரு லைஃப்பில் இருக்கேன், அந்த லைஃப்பை வந்து நான் இன்னும் பெட்டராக மாற்றணும்னா அது தாராளமாக நடக்கும். அதனால தான் இவ்வளோ பல ஆயிரம் வருஷம் ஆனாலும் ஜோதிடம் வந்து ஒன்றும் மேன்மேலும் எல்லாரும் ஏன் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா அது வேலை செய்யும். அது வந்து இதுவும் ஒரு விதமான, இதுவும் ஒரு சயின்ஸ் தான். இது வந்து வானியல் சாஸ்திரம். இது ஒரு சயின்ஸ். இதை வந்து வெறும் நம்பிக்கையாக இல்லாமல் இது சயின்ஸாக எடுத்து ஏன் பண்ணுறோம், எதுக்கு இந்த தெய்வத்தை வழிபடுறோம், ஏன் இந்த முறையில், ஏன் இவர் தயிர் சாதம் கொடுக்க சொல்கிறாரு, ஏன் புளியாதரை கொடுக்க சொல்கிறாரு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் தெய்வத்தை வழிபடும் போது, நீங்கள் அந்த பரிகாரங்களை பண்ணும்போது அது இன்னும் ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஆனால் அர்த்தம் புரிஞ்சு வேண்டுங்க. நம்ம தமிழர்கள் முறையில் வர எல்லா பண்டிகைகள் பின்னாடி வந்து அவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது. மாசி மகத்து விழாலாம் ஒரு பண்டிகையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வர நீங்கள் மாசி மாதத்துலலாம் கொல்லிமலையில் மாசி பெரியண்ண சாமிக்கு அவ்வளோ விழா நடக்கும். அந்த ஊர் பக்கம்லாம் யாருன்னா இருந்தீங்கன்னா தாராளமாக அந்த கோவில் போயிட்டு வாங்க. மாசி பெரியண்ண சாமி திருவிழா அன்றைக்கி போனீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும். சரி, முன்ன பின்னையாவது எதனா ஒரு நாள் கோவில் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட நாள், குறிப்பிட்ட ஃபங்க்ஷனாக அந்த குறிப்பிட்ட தெய்வங்களை வழிபட இன்னும் லைஃப்பில் ரொம்ப நல்லா இருப்பீங்க. இதெல்லாம் வேண்டி நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.